திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் ஒழுகும் தண்ணீர் அச்சத்தில் ஊழியர்கள் நோயாளிகள் என்று தீரும் இந்த அவலம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருது பாண்டியர் மருத்துவமனை தாலுகாவின் தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இங்கு நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்கு வந்து செல்வது வழக்கம். ஆனால் தற்பொழுது மருத்துவர்கள் 12 நபர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 3 நபர்கள் மட்டுமே பணிக்கு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் செவிலியர்கள், பணியாளர்கள், உதவியாளர்கள், வாட்ச்மேன் என யாரும் இல்லாத பெண் செவிலியர்கள் மட்டுமே பணிபுரியும் இந்த மருத்துவமனையில் இரவு நேரங்களில் பல்வேறு அசம்பாவிதங்கள் நேர்ந்த வண்ணமே உள்ளது. புரியும் மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள், சிகிச்சைக்கு வரும் நபர்கள் சிகிச்சை கிடைக்க பெறாததால் நடைபெறுவது வாடிக்கையாக உள்ளது. கடந்த சில தினங்களாக தொடர் மழையின் காரணமாக மருத்துவமனையின் மேற்கூரையில் நீர் தேங்கி லேப் பரிசோதனை பகுதி மற்றும் விபத்து தீவிர சிகிச்சை பகுதியில் மேற்கூரையில் இருந்து தொடர்ந்து ஒழுகும் வண்ணம் உள்ளது. வடியுள் தண்ணீரால் மருத்துவ உபகரணங்கள், பரிசோதனையின் கூடத்தில் இருக்கும் மிஷின்கள், மேலும் சிக்க வரும் நோயாளிகள் ஆகியோர் மீதும் தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிந்த வண்ணமே உள்ளது. மருத்துவமனையில் ஒரு சில இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டு காணப்படுகிறது. ஒருவித அச்சத்துடன் பணிபுரிபவர்களும் நோய்களும் இருந்து வருகின்றனர். ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்க இதுபோன்று பயத்துடனே பணிபுரிவதும் சிகிச்சைவதும் அவலமான விஷயமாகவே உள்ளது. நடை என்பது கோரிக்கையாகவே உள்ளது. தவிர்ப்பு என்பது என்று கிடைக்குமோ என்று ஏற்கனவே ஊழியர்களும் நோயாளிகளும் உள்ளனர். அதை போட்டு லீக்கேஜ் அப்போ நோண்டி விட்டு மறுபடியும் கண்டுபிடிக்கும். அப்படியே ஒன்று இருந்தது அது இது கேரளா இது போட்டு விட்டாச்சா? இந்த பார்க்குறேன். சாப்பிட்டாச்சா? ஆ